காகத்தின் பணவீடு. ஒரு அழகான காட்டுல ஒரு காகமும் குருவியும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகத்தோட பேரு காலு, குருவியோட பேரு கோமல். ரெண்டு பறவைகளும் ஒரு பணக்கார குருவிக்கு சொந்தமான நிலத்துல வேலை பார்த்து வந்தாங்க. கோமல் குருவி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யும். காலுக்காகமும் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு. தினமும் கோமல் குருவி அந்த விவசாய நிலத்துல ரொம்ப கடினமா வேலை செய்யும். அதே சமயத்துல காலுக்காகமும் ஆற்றங்கரையில உட்கார்ந்து தன் நண்பர்கள் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சோம்பேறித்தனமான காலுக்காகவும் ஆற்றங்கரையில இருக்கிற மரத்திலேயே படுத்து ஓய்வெடுக்கும். அதுக்குள்ள சாயந்தரம் வந்துடுச்சா, நான் இப்போ தோட்டத்துக்கு போயாக்கணுமே அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் உடம்புல கொஞ்சம் சேட்டை பூச்சிக்கிட்டு தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. நண்பா கோமல், நீ இன்னைக்கான தோட்ட வேலைகளை முடிச்சிட்டியா? ஆமா காலு, நான் முடிச்சிட்டேன். என் வேலையை மட்டும் இல்ல, உன்னோட வேலையும் சேர்த்து முடிச்சிருக்கேன். அந்த சமயத்துல அந்த தோட்டத்தோட முதலாளி ஹரியாலி அங்க வந்தாரு. ஆகா, இந்த வருஷம் வயல்ல விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்களோட உழைப்பு தான் காரணம். முதலாளி, அது எங்களோட கடமை. நாங்க 2 பேரும் எங்களோட வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலு, நீ ரொம்ப நல்ல உழைப்பாளின்னு எனக்கு தெரியும். கோமல், நீ காலு கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கோ அப்படின்னு சொன்ன முதலாளி அவங்க வேலை செய்ததுக்கான சம்பளத்தை 2 பறவைகளுக்கும் கொடுத்தாங்க. கோமல், பாத்தியா, நீ என்கிட்ட இருந்து கத்துக்கோ. தினமும் நான் வேலையே செய்யாம எப்படி காசு வாங்குறேன்னு. நண்பா காலு, உனக்கு நான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சோம்பேறியா இருக்கிறது நல்லதில்ல. நான் என்னோட வேலைய ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யறேன். அதனாலதான் தினமும் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. கோமல், நான் என்னதான் சொன்னாலும் உனக்கு புரியாது. எந்த வேலையும் செய்யாம எல்லாத்துலயுமே என்னால காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அந்த 2 நண்பர்களும் பேசிக்கிட்டாங்க. அந்த 2 நண்பர்களுக்கும் 1 வருடத்திற்கு முன்பாக தான் திருமணமாகி இருந்துச்சு. உங்கள் எண்ணம் போல் வளையல்களை கஸ்டமைஸ் செய்து வாங்கிட கீழே இருக்கும் இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் செய்யவும். கோமல் குருவியோட மனைவியின் பெயர் மீனு குருவி, காலுக்காகத்தோட மனைவியின் பெயர் ராணி காகம். ஒரு நாள் கோமல் குருவி தான் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. கோமல், உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அந்த காகம் எப்போதுமே உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கு. நீங்க ஏன் அந்த காகம் எந்த வேலையும் செய்யறதில்லைன்னு உங்க முதலாளி கிட்ட சொல்றதே இல்ல? அட மீனு, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. சின்ன வயசுல என் அப்பா அம்மாவை இழந்த நேரம் காலுவோட அப்பா அம்மா மட்டும் என்னை எடுத்து வளர்க்கல, நான் பட்னியாலேயே செத்திருப்பேன். அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் தினமும் காலுவை மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா கோமல், நீங்க தினமும் காலுவை மன்னிக்கிறதுனால காலு மேலும் மேலும் சோம்பேறி ஆகிக்கிட்டே இருக்காரு. மீனு, காலு ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதே சமயத்துல காலுக்காகமும் தான் மனைவி கிட்ட கோமல் குருவிய பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சு. ராணி, கோமல் கிட்ட நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நீ இப்படி கடினமா உழைக்காதேன்னு. என்ன மாதிரி புத்திசாலித்தனமா தினமும் சம்பளம் வாங்கலாம். ஆனா நான் என்ன சொன்னாலும் கோமல் குருவி கேட்கறதே இல்ல. காலு, நீங்க சொல்றதான் அந்த குருவி கேட்கலையே, பின்ன எப்போதுமே ஏன் அந்த குருவி கூடயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அட ராணி, சின்ன வயசுல இருந்தே கோமலை தான் என்னோட அண்ணனா என் பெற்றோர்கள் என்ன வளர்த்துட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே கோமல் வேற என் கூட இருக்கானா, அதான் நான் எங்க போனாலும் அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு முட்டாள். அவன் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தான் நல்லது அப்படின்னு காலுக்காகவும் தான் மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த 2 நண்பர்களும் காட்டுல சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு சாமியார் குருவி கடுமையான தவத்துல ஈடுபட்டிருந்துச்சு. அது ஆழ்ந்த தவத்துல இருந்த நேரம் அந்த சாமியார் குருவியோட பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு வந்திருந்துச்சு. அந்த சமயத்துல அங்க வந்த கோமல் குருவி அந்த பாம்பை பார்த்துடுச்சு. நண்பா காலு, அங்க பாத்தியா, அந்த சாமியாரோட பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்கு. கோமல், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால அந்த பாம்பை எதுவும் செய்ய முடியாது. நாம இப்படியே விட்டுட்டு போனா அந்த பாம்பு கண்டிப்பா அந்த சாமியார கொத்திடும். எப்படியாச்சும் அந்த சாமியார காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பாம்பின் மேல போட்டுச்சு. காலு, நான் இந்த பாம்பை எடுத்துட்டு போய் ரொம்ப தூரத்துல விட்டுட்டு வரேன். சரி கோமல், போயிட்டு சீக்கிரம் வந்துடு. நீ வர வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். கோமல் குருவியும் அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரமா பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சாமியார் குருவி தன்னோட தவத்தை முடிச்சுக்கிட்டு கண்களை திறந்துச்சு. ஆகமே, நீ எதுக்காக இங்க நின்னுக்கிட்டு இருக்க? இங்க என்ன நடந்துச்சு? சாமியார் குருவி இப்படி கேட்டதுமே காலுக்காகவும் தான் மனசுல இப்படி நினைச்சது. அட,
கண்ணை மூடிக்கிட்டு இருந்த சாமியாருக்கு நடந்த விஷயம் தெரியவா போகுது. நாம தான் அந்த பாம்பு பிடிச்சோன்னு சொல்லிட வேண்டியதுதான். சாமி, நீங்க ரொம்ப கடுமையான தவத்துல இருந்தீங்க. அந்த சமயத்துல ஒரு பாம்பு ஒண்ணு உங்களை கடிக்க வந்துச்சு. நான் தான் அந்த பாம்பை ஒரு மூட்டையில அடைச்சேன். எனக்கு அந்த மூட்டைய என்னோட நண்பன் கிட்ட கொடுத்து ரொம்ப தூரமா போட்டுட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு காலுக்காகவும் சாமியார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல கோமல் குருவி அந்த பாம்பை போட்டுட்டு திரும்ப சாமியார் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த காகம் மிகவும் பொய்யானது. நான் நடந்தது அனைத்தையும் அறிவேன் என்பதை இந்த காகம் அறியவில்லை. இந்த காகத்திற்கு நான் சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச சாமியார் அந்த 2 குருவிகள் கிட்டையும் இப்படி சொன்னாரு. நீங்க 2 பேரும் மிகவும் தைரியமானவர்கள். உங்களால் தான் நான் பெரிய துன்பத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். நீங்கள் செய்த இந்த உதவிக்கு நான் 2 வரங்களை உங்கள் முன் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த வரம் வேணுமோ அதை கேளுங்கள். முதல் வரம், உங்களுக்கு ஒரு பணம் காய்க்கும் மரத்தை நான் அளிக்கிறேன். ஆனால் அதை நீங்கள் செடியிலிருந்து வளர்க்க வேண்டும். உங்களுடைய கடின உழைப்பிற்கும் உங்களுடைய தியாகத்திற்கும் ஏற்ற பலனை அந்த பணம் காய்க்கும் மரம் உங்களுக்கு கொடுக்கும். சாமி, அப்படின்னா 2வது வரம் என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. 2வது வரம் பணத்தாலான வீடு. அந்த வீட்டிற்குள் தங்கம், வெள்ளி, வைரம் அனைத்தும் நிறைந்திருக்கும். சாமி, எனக்கு முதல் வரம் போதும். கடின உழைப்போட பலனை அனுபவிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். கடினமா உழைச்சு அதிலிருந்து கிடைக்கிற பலன் ரொம்ப அருமையா இருக்கும். கோமல், நீ இதை தான் கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு முட்டாள். சாமி, நீங்க எனக்கு 2வது வரத்தையே கொடுங்க. சரி, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சாமியார் குருவி சொன்னதும் 2 பறவைகளும் அவங்க வரத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. வீட்டுக்கு வந்த கோமல் குருவி தான் வீட்டோட வெளிப்பகுதியில ஒரு சின்ன செடி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீனு, இந்த செடியை பத்தி தெரியுமா? இந்த செடி வளர்ந்து பணம் காய்க்கும். என்ன கோமல் சொல்றீங்க? செடி பணம் கொடுக்குமா? ஆமா மீனு, என்கிட்ட அந்த சாமியார் தான் சொன்னாரு. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த செடியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதே சமயத்துல காலுக்காகத்தோட வீடு முழுவதும் பணத்தாலேயே மாறி இருந்துச்சு. வீட்டிற்குள்ள நிறைய தங்கமும் வெள்ளியும் வைரமும் இருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ராணி, என் நண்பன் ஒரு முட்டாள். அவன் பணம் காய்க்கிற மரத்தை கேட்டிருக்கான். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், உரம் போடணும், தினமும் அதுக்காக வேலை செய்யணும். ஆனா என்ன பாரு, நம்ம வீடு முழுவதும் பணத்தாலேயே நிரம்பி இருக்கு. காலு, இப்ப எதுக்கு உங்க முட்டாள் நண்பனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம தான் இப்ப பணக்காரங்கள் ஆயிட்டோமே. வாங்க, இந்த பணத்தை எல்லாம் வச்சு நாம ஷாப்பிங் பண்ணலாம், சுவையான உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் அன்றிலிருந்து ரொம்ப வசதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல கோமல் குருவியோ ரொம்ப கடினமா உழைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது தினமும் அந்த செடிக்கு தண்ணீரையும் உரத்தையும் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த செடி ரொம்ப பெரிய மரமா வளர்ந்து நிறைய காசை கொடுக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த கோமல் குருவியோட மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கோமல், ஒவ்வொரு நாளும் இந்த பணம் காய்க்கிற மரம் நமக்கு தேவையான காசை கொடுக்குது. நமக்கு தேவையான பணத்தையும் நாம சேமிச்சு வச்சுட்டோம். இனிமே நம்ம தேவைக்கு செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற காசை காட்டுல கஷ்டப்படுற பறவைகளுக்கு கொடுக்கலாம். இதனால அவங்களும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொன்ன மீனு குருவி காட்டுல கஷ்டப்படுற பறவைகளுக்கு தன்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்ய ஆரம்பிச்சது. இதனால கோமலும் மீனுவும் காட்டுல இருந்த பறவைகளோட ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. அதே சமயத்துல காகங்களோட வீட்டுல நிறைய காசு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட கொள்ளை கூட்டம் காகத்தோட வீட்டுல இருந்த எல்லா நகையையும் பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த காலுவும் ராணியும் தங்களோட வீடு உடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அட கடவுளே, என்ன இது? என் வீடு இப்படி ஆயிடுச்சு. என் வீட்டுல இப்ப எதுவுமே இல்ல. நான் இனிமே என்ன பண்றது? யாரு என் வீடை எப்படி நாசம் பண்ணிருப்பா? என்கிட்ட இனிமே எதுவுமே இல்லையே. அந்த நேரத்துல தான் நண்பன் அழுகிற சத்தத்தை கேட்ட கோமலும் மீனுவும் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கோமல் குருவி கிட்ட காலுக்காக நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வருத்தப்பட்டுச்சு. கோமல் குருவி தான் நண்பனை சமாதானப்படுத்தி இப்படி சொல்லுச்சு. காலு, நீ கவலைப்படாத. நாம உழைக்காம கிடைக்கிற பலன் இப்படிதான். எப்போ வேணாலும் நம்ம கிட்ட இருந்து போயிடலாம். ஆனா கோமல், இனிமே நான் என்ன செய்வேன்? என்கிட்ட எதுவும் இல்ல. நான் இனிமே எப்படி என் வாழ்க்கையை நடத்துவேன்? காலு, நீ கவலைப்படாத. நான் உனக்கு கொஞ்சம் காசு தரேன். நீ அதை வச்சு ஒரு மளிகை கடை தொடங்கு. உன்னோட கடின உழைப்பால ஒவ்வொரு நாளும் அந்த கடையை முன்னேற்றிட்டு வா. நீ இழந்த இந்த காசு
காசை விட அதிகமாகவே உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். நண்பா கோமல், நான் உன்னை முட்டாள்னு இத்தனை நாளும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான முட்டாள் நான் தான். நீ என் கண்ணை திறந்துட்ட. இனிமே நீ காட்டுற வழியில தான் நான் நடப்பேன். உனக்கு ரொம்ப நன்றி. ஒரு வழியா காலுக்காகவும் தான் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கடுமையா உழைக்க ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து காலுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உழைக்காம நமக்கு கிடைக்கிற எந்த பொருளும் நம்ம கிட்ட ரொம்ப நாட்கள் நிலைக்காது. குருவியும் ஆட்டுக்குட்டியும். ஒரு அழகான காட்டுல ஒரு அம்மா ஆடும் ஒரு குழந்தை ஆடும் வாழ்ந்து வந்துச்சு. அதே காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தான் ஒரே பையன் ஜக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. குட்டி ஆடும் மீனு குருவியோட குழந்தையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நண்பா, நீ இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? நானா சுவையான புல்ல தான் சாப்பிட்டேன். புல்லுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன புல்லையா சாப்பிட்ட? நாங்க புல்லெல்லாம் சாப்பிடவே மாட்டோம். நான் என் அம்மாவை போல சுவையான பழங்களையும் தானியங்களையும் தான் சாப்பிடுவேன். ஆமா நண்பா, நம்மளோட அம்மா எதை சாப்பிடுறாங்களோ அவங்களோட குழந்தைங்களும் அதே தான் சாப்பிடுறோம். நான் கிளம்புறேன், நாளைக்கு ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியோட குழந்தை ஜக்கு அங்கிருந்து பறந்து போனா. ஜக்கு, இவ்வளோ நேரமா நீ எங்க போயிருந்த? அம்மா, நான் என் ஆட்டுக்குட்டி நண்பன் கூட தாம்மா பேசிக்கிட்டு இருந்தேன். உன் நண்பனோட வீடு எங்க இருக்கு? அம்மா, அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்தடி வாரத்துலதான் அவங்க அம்மா கூட வாழ்ந்து வரான். மறுநாள் காலையில அம்மா ஆடும் குட்டி ஆடும் பசுமையான புல்ல தேடி காட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி புல்ல தேடி போன 2 ஆடுகளும் ஒரு பாலத்தை கடந்தாங்க. அந்த சமயத்துல பாலம் 2ஆ உடைஞ்சு போயிடுச்சு. இதனால 2 ஆடுகளும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அம்மா ஆடும் குட்டி ஆடும் தண்ணியில இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அம்மா ஆடும் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட குழந்தைய கரை சேர்த்துச்சு. ஆனா அம்மா ஆடால கரை சேர முடியல. தண்ணியோட வேகம் ரொம்ப பலமா இருந்ததுனால அது தண்ணியிலேயே ரொம்ப தூரம் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஐயோ அம்மா, அம்மா, என் அம்மாவை யாராச்சும் காப்பாத்துங்க. குழந்தை ஆடும் தான் அம்மாவை தேடி காட்டுல நிறைய இடத்துல அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நண்பா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னோட அம்மா ஆத்து தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் எங்க தேடியும் எங்க அம்மா எனக்கு கிடைக்கல. ஐயோ, இது ரொம்ப மோசமான விஷயம். நண்பா, நீ கவலைப்படாத. கண்டிப்பா உங்க அம்மா உன்கிட்ட திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு ஆட்டுக்குட்டிக்கு ஆறுதல் சொன்ன ஜக்கு கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டான். அம்மா ஆடும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ நதியில இருந்து வெளியே வந்துச்சு. ஆனா அந்த காடு அம்மா ஆட்டுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. தான் மகனை எப்படி தேட போறோம்னு நினைச்சு அது ரொம்ப வருத்தத்துல அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் அம்மா ஆட்டை பார்த்தாங்க. காலு, அங்க பாத்தீங்களா? ஒரு பெரிய ஆடு எதுக்கோ அழுதுகிட்டு இருக்கு. அமராணி, நானும் கவனிச்சேன். அந்த ஆட்டை மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா நமக்கு தினமும் சுவையான பால் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் அம்மா ஆட்டுக்கிட்ட பறந்து போனாங்க. ஆடு, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? காகங்களே, நானும் என் பையனும் தண்ணியில தவறி விழுந்துட்டோம். என் பையன் இருக்கிற இடத்துல இருந்து நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். இனிமே என் குழந்தைகிட்ட நான் எப்படி போக போறேன்னு தெரியல. ஆடு, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க கண்டிப்பா உங்க குழந்தைகிட்ட உங்களை சேர்த்துடுவோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அம்மா ஆட்டை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியே ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. ஆடு, எங்களுக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நீ கொஞ்சம் உன்னோட பாலை எங்களுக்கு தருவியா? கண்டிப்பா காகங்களே, நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செய்யறீங்க. நான் இத கூட உங்களுக்கு செய்ய மாட்டேனா? அம்மா ஆடு இப்படி சொன்னதுமே ராணிக்காகம் ஒரு கிளாஸ் முழுவதும் ஆட்டோட பாலை கறந்துடுச்சு. பிறகு 2 காகங்களும் அந்த பாலை குடிச்சாங்க. இந்த காட்டுல ஒரு கொடூரமான சிங்கம் இருக்கு. அதனோட கண்ணுல நீங்க பட்டீங்கன்னா அந்த சிங்கம் உங்களை அடிச்சே கொன்னுடும். நாளைக்கு காலையிலேயே நானும் காலுவும் போய் உங்க பையனை தேடிக்கிட்டு வரோம். காகங்களே, நீங்க செய்யற இந்த உதவிய என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்துல குட்டி ஆடு ரொம்ப நேரம் ஆகியும் தான் அம்மா தாங்கிட்ட திரும்பி வராததுனால ரொம்ப பயந்துடுச்சு. அம்மா, நீங்க எங்க போனீங்கம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் என்கிட்ட திரும்பி வந்துடுங்க. அம்மா, சீக்கிரம் என்கிட்ட வந்துடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா,
என்னோட நண்பன் அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ பாவம், அவன் ரொம்ப சின்ன குழந்தை, இருட்டுல தனியா நிக்கிறதுனால பயப்படுறான். ஜக்கு, நான் இப்பவே போய் உன் நண்பனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த குட்டி ஆடு இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. மகனே, நீ பயப்படாத, உங்க அம்மா கண்டிப்பா உன்கிட்ட திரும்பி வந்துடுவாங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். கவலைப்படாத, நீ என் வீட்டுக்கு வா, அங்க ஜக்கு இருக்கா, உனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். உன் அம்மா வர்றது வரைக்கும் நீ என் வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த குட்டி ஆட தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. நண்பா, நீ அழாத, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்த்து தூங்கலாம். கண்டிப்பா உன்னோட அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மறுநாள் காலையில ராணிக்காகவும் மறுபடியும் அம்மா ஆட்டோட பால் மொத்தத்தையும் கறந்துச்சு. பிறகு ராணியும் காலுவும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் பாலை குடிச்சாங்க. காகங்களே, நானும் உங்க கூட வரேன், என் குழந்தைய நானும் தேடுறேன். ஆடு, அது ரொம்ப ஆபத்து. நான் தான் சொன்னேன்ல, இந்த காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு, அது உன்னை பார்த்தா உன்னை சாப்பிட்டுரும். நானும் ராணியும் போய் உன்னோட குழந்தைய தேடிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் தங்களோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனாங்க. காலு, இன்னைக்கு நாம உணவு தேட போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆட்டோட பால் குடிச்சதுலயே வயிறு முழுவதும் நிரம்பிடுச்சு. ஆமா ராணி, ஆனா இது ரொம்ப நாளைக்கு இல்ல. அந்த ஆடு எப்போ வேணும்னாலும் தான் குழந்தைகிட்ட திரும்பி போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் நிம்மதியா ஒரு மரக்கிளையில படுத்து தூங்குனாங்க. ஜக்கு, நீயும் உன் நண்பனும் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்கோங்க. நான் புறா அண்ணா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன். ஆண்டி, நீங்க நதி போற திசையில எங்க அம்மாவை தேடி பாருங்க, நிச்சயம் அங்கதான் என் அம்மா இருப்பாங்க. மகனே, நீ கவலைப்படாத, நிச்சயமா நான் இன்னைக்குள்ள உன் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் நண்பன் புறாவை பார்க்கறதுக்காக பறந்து போச்சு. குட்டி ஆடு அதனோட அம்மா ஆட்டை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. இங்க எப்படியாச்சும் அம்மா ஆடை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா? சேமா மீனு, நம்ம 2 பேரும் எதிரெதிர் திசையில தேடுவோம், சேமா கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 பறவைகளும் அம்மா ஆட்டை தேடி பறந்து போனாங்க. மீனுக்குருவி இருந்த மரங்களுக்கு இடையில ரொம்ப தூரம் பறந்துகிட்டு இருந்துச்சு. அவோ தன்னால முடிஞ்ச அளவு ரொம்ப உயர பறந்தது. 2 பறவைகளும் ரொம்ப நேரமா அம்மா ஆட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. நான் என்னால முடிஞ்ச அளவு தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அந்த அம்மா ஆடு எனக்கு தென்படல. இன்னைக்கு சாயந்தர நேரம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலேயும் தேட வேண்டாம், நம்ம நாளைக்கு வேறு திசையில தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மீனு ஆண்டி, எங்க அம்மா கிடைச்சாங்களா? என் அம்மாவை பாத்தீங்களா? இல்ல மகனே, இன்னைக்கு முழுவதும் நான் தேடிட்டேன், ஆனா எங்க தேடியும் உன் அம்மா கிடைக்கல. ஆனா கவலைப்படாத, நாளைக்கு உங்க அம்மாவை தேடி நான் போறேன். அதே சமயத்துல அம்மா ஆடோ தான் மகனுக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. காகங்களே, என்னாச்சு? என் குழந்தைய பாத்தீங்களா? என் குழந்தை கிடைச்சானா? ஆடு, இன்னைக்கு முழுவதும் பறந்து பறந்து 2 ரெக்கைகள் தான் வலிக்குது, நாங்க இன்னும் எதுவுமே சாப்பிடல. எங்க தேடி உன் குழந்தைய கண்டுபிடிக்க முடியல, உனக்காக நாங்க புல்லு கொண்டு வந்திருக்கோம், இந்த புல்ல சாப்பிடு அப்படின்னு சொன்ன காகங்கள் ஆட்டோட பாலை கறந்து குடிச்சாங்க. அம்மா ஆடும் காகங்கள் கொண்டு வந்த புல்ல சாப்பிட்டுச்சு. மறுநாள் காலையில காகங்கள் வழக்கம் போல பாலை குடிச்சுக்கிட்டு காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அம்மா ஆடோ தான் குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. நான் சிங்கத்துக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தா கண்டிப்பா என் குழந்தைகிட்ட என்னால போக முடியாது. என்ன ஆனாலும் சரி, என் குழந்தைய தேடி நானே போறேன் அப்படின்னு சொன்ன அம்மா ஆடு பயந்துகிட்டே அந்த காட்டு வழியா நடந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் புறாவும் அம்மா ஆட்டை தேடி பக்கத்து காட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே அம்மா ஆடு நடந்து போறத 2 பறவைகளும் பார்த்தாங்க. ஆடு, நாங்க நேத்துல இருந்தே உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னோட பையன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் நல்லா இருக்கானா? ஆடு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட பையன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அம்மா ஆடை தன்னோட காட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. தான் பையனை பார்த்த அம்மா ஆடு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி, நீங்க செய்த இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன அம்மா ஆடு மறுபடியும் தான் பையன் கூட சேர்ந்துடுச்சு. பிறகு அம்மா ஆடும் குட்டி ஆடும் வழக்கம் போல ரொம்ப சந்தோஷமா தங்களோட காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். தீரன் குட்டி, ஸ்ரீயோனி 2 குட்டீஸ்க்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். தனுஷிகா, அஃப்ரா, அஜூம், அயன், மோனிஷா, சாரு, மோஷி, சஷ்னி, பிரீத்தி, சிவன்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.